Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சுவையாக சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் பவுடரில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிக்கன் 65 பவுடர் நான் கடையில் வாங்கினதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். 50 கிராம் அளவுக்கு, 3 கிலோ கறிக்கு 50 கிராம் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கைகளால் மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு சிக்கனில் உப்புலாம் சார்ந்துடும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஷேக் பண்ணிடுங்க. கையில் வச்சுட்டு அதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே உடனே உப்புலாம் அதில் சேர்ந்துடும். இப்போ இதை நான் 1 ஹவர் ஊற வைக்க போகிறேன். அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய சிக்கன் நல்லா ஊறி இருக்குங்க. இதை இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வானொலி வச்சுட்டு அதில் நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு எண்ணெயில் சிக்கன்லாம் ஒட்டாமல் இருக்கும். நம்ம மஞ்சூரியன் பண்ணும்போது சிக்கன் ரொம்ப மொறுமொறுப்பாக வேகக்கூடாதுங்க. முக்கால் பதத்திலே நம்ம எடுத்துடணும். நம்ம 65 சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேக விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வேக விடக்கூடாது. ஒரு 70% தான் இது வெந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கன்களையும் வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் எந்த சிக்கனில் எந்த விதமான ரெசிபி செஞ்சாலும் பரவாயில்லைங்க, அதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். பார்க்கும்போதே மேலே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ மஞ்சூரியன் பண்ணிடலாம். ஒரு பெரிய பேன் வச்சுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக செஞ்சீங்க அப்படின்னா தோசைக்கல்ல செய்யலாம். தோசைக்கல்ல செஞ்சிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இரும்பு கடாயை தான் வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த சிக்கன் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் 2-3 குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கனை எண்ணெயிலே பொரிச்சிருக்கோம் இல்லையா, அதனால். 1/2 கிலோ பெரிய வெங்காயம், கூடவே கருவேப்பிலை, ஒரு 10 கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. மஞ்சூரியனுக்கு கருவேப்பிலை தான் ரொம்ப முக்கியம். அதோட ஃப்ளேவர் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் கால்வாசி அளவுக்கு வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம். 3 குடமிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு குடமிளகாய் ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கூடவே ஒரு 3 தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நெய்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் பவுடரில் பெப்பர் காரம்லாம் இருக்கும், அதனால் இதில் கொஞ்சமாக காரம் சேர்த்துட்டு சோயா சாஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பசலாம் இல்லாத அளவுக்கு நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதில் இருக்க எல்லாமே நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் குடமிளகாயோட ஃப்ளேவர் இந்த மஞ்சூரியனில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும்.
இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி சத்து இல்லாமல் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஒன்று என்ன சொல்கிறேன் டிப் பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தால் நம்ம தக்காளிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக நம்மளுடைய சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.